உன்னால முடிஞ்சா எங்க 2 பேரையும் கொண்டுட்டு போ. இல்ல நாங்க உன்னையும் வசுந்தராவையும் கண்டிப்பா கொல்லுவோம். உங்க 2 பேரையும் நாங்க விடவே மாட்டோம். என்னடா சொன்ன? ஏய்! எங்க? ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ இவ்வளவு ரத்தம் போதே. அடி பாவி. ஐயோ எங்க? கையில போட்ட கோடை கழுத்துல போட ரொம்ப நேரம் ஆகாது. போனா போதுன்னு உன்னை விட்டுட்டு போனா ரொம்ப பேசிட்டு இருக்க. ஒழுங்கா இருந்துக்கோ. ஈஸ்வரி, என்னாச்சுமா? இந்த சம்பத் எங்க வீட்டுக்கு வந்து என் அத்தைய கொலை பண்ண பாத்திருக்கான். அதான் கத்தியால அவன் கையில சின்ன கோடு போட்டேன். இந்த காயம் அவன் ஞாபகத்துல இருக்கிறப்பெல்லாம் என்ன நினைச்சு நினைச்சு அவனுக்கு பயம் வந்துட்டே இருக்கும். அதுக்காக தான். உள்ள வாங்க. நீங்க உட்காருங்க. கிரிஜாவும் சம்பத்தும் அத்தைய கொலை பண்ணவே துணிஞ்சிட்டாங்க. எப்ப அவங்க என் வீடு தேடி வந்து அத்தையவே கொலை பண்ண பார்த்தாங்களோ, இனிமே உன்னையும் இந்த வீட்டுல விட்டு வைக்க மாட்டாங்க. பேசாம என் கூட வந்துரு அபி. அபி, நான் சொல்றது கேளு. இந்த வீட்டுல நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து. ஈஸ்வரி, அபிக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு ஈஸ்வரி. நான் இதுக்கு முன்னாடி இருந்த துர்கா இல்ல. எப்ப என் குடும்ப வாரிச அபி அவ வயித்துல சுமக்க ஆரம்பிச்சாலும் அப்போல இருந்தே அவளுக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்க.